guys, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ப்ரொஃபஷனல் கொரியரோட பேக்கிங் தாங்க. ஸோ இந்த வீக் வந்து ஓல்டு ஆர்டர்ஸ், பெண்டிங் ஆர்டர்ஸ், அப்புறம் வந்து நீங்கள் இந்த வாரம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணது எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் டிஸ்பேச் பண்ண மாட்டோம். இந்த வீக்கோட லாஸ்ட்டு நீங்கள் இந்த வீக்குக்குள்ளே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீக்குக்குள்ளே உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். இல்லாட்டி அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ண முடியாது. ஏன்னா டியூ டு பூஜா ஹாலிடேஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்காக நிறைய பார்சல்ஸ் எல்லாமே கொரியர் ஆஃபீஸ்லேருந்து வருது. நம்மளோட பிளான்ஸ் எல்லாமே டெலிவரி லேட் ஆகுதுன்ற கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்கு. அதனால் வந்து இந்த ப்ராசஸை நாங்கள் வருஷம் ஹோல்டு பண்ணுறது தான். ஸோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆஸ் யூஷுவல். ஆனால் டிஸ்பேச் மட்டும் லேட் ஆகும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு டைம் இருக்குது, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நியர்பை தீபாவளி கிட்ட நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அடுத்து தீபாவளி முடிஞ்சு உங்களுக்கு குயிக்காக டிஸ்பேச் ஆகிடும். ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டேன், தீபாவளிக்கு அப்புறம் வருமா, இது ரொம்ப லேட்டு, எனக்கு ரீஃபண்ட் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கேன்சலேஷன் சார்ஜஸ் வரும். ஏன்னா நாங்கள் யூஸ் பண்ணுற பேமெண்ட் ப்ராசஸ் அந்த மாதிரி. ஸோ எங்களுக்குன்னு வந்து ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட்டு பிடிப்பாங்க. உங்கள்கிட்டேருந்து எதுவும் பிடிக்க மாட்டாங்க. எங்களுக்கு வருது பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டை பிடிக்குவாங்க. திரும்ப நான் உங்களுக்கு சென்ட் பண்ணணுன்னா அதுக்கு சர்டன் சார்ஜஸ் பிடிப்பாங்க. ஸோ அந்த சார்ஜஸை உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணிட்டு தான் கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்கள் எங்களோட வாட்ஸ்அப் அண்ட் வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா கேன்சல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அப்படி உங்களுக்கு எமர்ஜென்சியாக கேன்சல் பண்ணியே ஆகணும், இது ரொம்ப லேட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா கேன்சலேஷன் சார்ஜஸ் வரும். ஸோ ஓப்பனாக எல்லாமே நான் வீடியோவில் சொல்லிவிட்டேன். வேறு ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கமெண்ட்ஸ்லேயும் ரிப்ளை கொடுப்பேன். அப்படி இல்லாட்டி நான் வீடியோவாகவும் மேக் பண்ணி போடுறேன்.